ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு காப்பீட்டு நிறுவனம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 550 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சி இருக்குது. அதாவது ரிஸ்க் இன்ஜினியரில் 50 வேக்கன்சியும், ஆட்டோமொபைல் 75, லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டில் 50 வேக்கன்சி, அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட் 25, ஏஓ ஹெல்த்தில் 50, ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டில் 25, பிஸ்னஸ் ஆன்லைட்டில் 75, கம்பெனி செக்ரட்டரி 2 வேக்கன்சி, ஆக்சுவல் பார்த்தா உங்களுக்கு ஒரு 5 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வேக்கன்சி, மொத்தமாக 550 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14 செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் 30 ஆகஸ்ட் 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 7 ஆகஸ்ட் 2025லேருந்து 30 ஆகஸ்ட் 2025க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 14 செப்டம்பரும், ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 29 அக்டோபர் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா, பேசிக்காகவே 50,925 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜென்ரலிஸ்ட் பதவிக்கு பார்த்தா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பதவியை பொறுத்த வரைக்கும், இப்போ ரிஸ்க் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னா பிடெக், எம்இ, எம்டெக்கில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லீகல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டில் லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த கேரக்டர் அக்கௌண்ட் முடித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஓ ஹெல்த் அப்படின்னா எம்பிபிஎஸ், எம்டி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி, ஐடி ஸ்பெஷலிஸ்ட்னா பிடெக் ஐடி முடித்தவங்க, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனித்தனி குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதிகபட்சமாக 3 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான கொஷின் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா அதுக்கான சிலபஸ் என்ன அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 100 ரூபா, மீதி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு 850 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், ஸோ நார்மலாக எந்தெந்த இடங்கள் இருக்கோ அங்கேயே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.